பொதுக்குழுன்னு ஒரு பொய்க்குழு வச்சு திருட்டு குழு வச்சு ஏமாத்திட்டு இருந்திய அந்த பொதுக்குழு இருக்கவங்களாம் ஒத்துக்கிட்டாங்களா? அருமை நிர்வாகிகள், செயற்குழு நிர்வாகிகள் ஒத்துக்கிட்டாங்களா? கூட இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கே போனார் எனது அருமை ஜெயக்குமார்? 10 நாளாக செல் ஆஃப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காருல, பிரச்சனை கிடைக்காம எவ்வளோ வேதனையோடு இருக்காரு. தமிழுக்கு எதிரியா கட்சி நான் சொல்லப்பா பொன்னையன் அண்ணன். இதை விட மோசமான கட்சி உலகத்திலே கிடையாது. சொன்னது பொன்னையன் சார். காணுமே. இன்னங்க என்ன புரட்சி வெடிக்க போகுது? புரட்சி வெடிக்குதோ இல்லையோ பழனிசாமி, நக்கீரன் சார்பா உனக்கு சொல்றேன், புரட்சி வெடிக்க தான் போகுது. நீ எங்கெங்க போறியோ பின்னாடி வருவேன் நான் பிரச்சாரத்துக்கு. புரட்சி வெடிக்க தான் போகுது. இதை எதிர்க்கின்ற, ஒப்புக்கொள்ளாத, உன்னுடைய ஒரு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத, அம்மா தலைவருக்கு புறம்பாக எடுத்த இந்த புறம்போக்குகள் எடுத்த இந்த தீர்மானத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் புரட்சி பயணம், எங்களது பயணம் தொடரும். எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன். வா பார்ப்போம். எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகிற வரைக்கும் விட மாட்டேன். நான் பார்க்குறேன், என்னால் முடியும் சார், பார்க்குறேன் சார். இதுக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை சார். மக்கள் ஆதரவு போதும், தொண்டர்கள் ஆதரவு.